Hello friends, welcome to Easy English படிக்கலாம். இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன டைப்ஸ் இருக்குது, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு டீட்டெயில்டாக தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வீடியோக்கு நடுவில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃப்ரேம் பண்ணுற ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டுக்குமே ஒரு பெயர் இருக்கும். அதுதான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். There are 8 parts of speech: noun, verb, adjective, adverb, pronoun, preposition, conjunction, interjection. இது ஒன்று பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம நவுன்னா என்னென்னு பார்ப்போம். நவுன் அப்படின்னா பெயர் சொல். அந்த நவுன் நேமாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடியாவாக இருக்கலாம். நவுன் அப்படின்னா பெயர் சொல். அது ஒரு பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமா இருக்கலாம், இல்லை நமக்கு தோன்ற ஏதோ ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பர்சன் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு பிரியா, டீச்சர், டாக்டர். இப்போ ஒரு கேர்ள் இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து பிரியா அப்படிங்கிறது ஒரு நேம், ஓகேவா? இப்போ டாக்டர், டீச்சர் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனை குறிக்குது. ஒரு ப்ரொஃபஷன் இருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல், இல்லை சென்னை, பார்க், பீச், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு பெயர் இருக்குது இல்லையா? இப்போது திங்ஸ் ஏதாவது பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பென். இது இப்போ நான் கையில் வச்சுருக்க ஆப்ஜெக்ட்க்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? பென். அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, எது மூலயமா பார்க்குறீங்க? மொபைல் மூலயமா. நீங்கள் கையில் வச்சுருக்க ஆப்ஜெக்ட்க்கு ஒரு பேர் இருக்குது, அது பேர் மொபைல். அண்ட் சேர் அண்ட் பெஞ்ச், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் இருக்குது. அண்ட் ஐடியா, நம்மளோட ஹாப்பினஸாக இருக்கட்டும், நம்ம சந்தோஷமாக இருக்கேன்னா அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம்? அது ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒரு இமேஜினேஷன், இல்லை ஒரு சக்ஸஸ். அந்தந்த ஐடியாவுக்கு ஒரு பெயர் இருக்குது இல்லையா? சிம்பிளாக நவுன்னா என்னென்னா பெயர் சொல். இது எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம நவுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் தவிர்த்து உங்களுக்கு வேறு என்னென்ன நவுன்லாம் தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நவுன்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். நவுன் அப்படின்னா பெயர் சொல். எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அதெல்லாம் நம்ம நவுன்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேர்ப்னா என்னென்னு பார்க்கலாம். வேர்ப்னா என்னென்னு பார்ப்போம். வேர்ப் அப்படின்னா வேர்பில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்று ஸ்டேட் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா செயல், நம்ம பண்ணக்கூடிய செயல் எல்லாமே நம்ம ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டாக்கிங், ரன்னிங், ஈட்டிங், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல். இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லுவோம். ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை, நம்மளோட நிலையை குறிக்கிறது. எக்ஸாம்பிள் நான் டாக்டராக இருக்கிறேன், நான் டீச்சராக இருக்கிறேன், நான் மாணவனாக இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட்டில் நம்மளோட நிலையை குறிக்குது. அப்படிங்கும்போது அது ஸ்டேட் வேர்ப்னு சொல்லலாம். ஒரு வேறு எப்படி சொல்லலாம்னா நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் அவங்க ஸ்டேட் வேர்ப்னு சொல்லுவோம். நான் வந்து சோகமாக இருக்கேன், நான் வந்து கோவமாக இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து சொல்லும் போது, நம்மளோட எமோஷன்ஸை வந்து சொல்லும் போது அதையும் நம்ம ஸ்டேட் வேர்ப்னு சொல்லலாம். வேர்பில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்று ஸ்டேட் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா நம்மளோட செயலை குறிக்கிறது. ஸ்டேட் வேர்ப்னால் நம்மளோட நிலையை குறிக்கிறது. ப்ரெசென்ட்டில் நான் டாக்டராக இருக்கேன், இல்லை டீச்சராக இருக்கேன். ஸோ நம்மளோட ப்ரெசென்ட் நிலையை குறிக்கிறது. அண்ட் நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட் வேர்ப் சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் வேர்ப்னா என்ன, ஸ்டேட் வேர்ப்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷன் வேர்பில் 2 எக்ஸாம்பிள், ஸ்டேட் வேர்பில் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்ப்னா என்னென்னு நம்ம பேசிக் லெவலில் பார்த்துருக்கோம். இன்னும் வேர்ப் பற்றி டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து வேர்ப் பற்றி நான் டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்ப்போம். இட்ஸ் டிஸ்கிரைப் எ நவுன். நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நவுன்னா நம்ம என்னென்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? நவுன்னா என்ன பார்த்தோம்? பெயர் சொல். இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கோ அதெல்லாம் நம்ம நவுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது பியூட்டிஃபுல் கேர்ள்னு இருக்குது இல்லையா? இதில் எது நவுன்? கேர்ள் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஓகேவா? அந்த கேர்ள், அந்த பொண்ணு எப்படி இருக்கா? பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ரெட் கார். ரெட் கார் இதில் வந்து எது நவுன்? எஸ், கார் அப்படிங்கிறது ஒரு நவுன். கார் அப்படிங்கிற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. அது ரெட் கலரில் இருக்கா, இல்லை எல்லோ கலர் இருக்கா, பிளாக் கலரில் இருக்கா, அந்த காரை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, கார் அப்படிங்கிற அந்த நவுனை எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டால் பில்டிங். டால் பில்டிங், பில்டிங் அப்படிங்கிறது தான் இங்கே நவுன்.
ஸோ இப்போ இந்த ஒரு பில்டிங் அப்படிங்கிறது ஒரு நவுன். அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாவது பெருசாக இருக்குது, சின்ன பில்டிங்காக இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இதுதான் இங்கே அட்ஜெக்டிவ். இன்ட்ரெஸ்டிங் மூவின்னு இருக்குது. இதில் நவுன் எது, அட்ஜெக்டிவ் எதுன்னு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டைம் எடுத்து பாருங்கள், நவுன் எது, நான் அந்த நவுன் எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். த பாக்ஸ் இஸ் ஹெவி. த பாக்ஸ் இஸ் ஹெவி. அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஹெவியாக இருந்ததுன்னு சொல்லும் போது இதில் நவுன் எது, பாக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நவுன். அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருந்ததா, ஹெவியாக இருந்தது. அப்போ இதுதான் இங்கே அட்ஜெக்டிவ். பாக்ஸுங்கிறது ஒரு நவுன், ஓகேவா. ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படி கேட்கும்போது நம்ம பாக்ஸ் அப்படி சொல்கிறோம். அப்போது அது நவுன். அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பாக்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ இதான் அட்ஜெக்டிவ். ஷீ வியர் எ பிங்க் ட்ரெஸ். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, வேர்பை வச்சு சப்ஜெக்ட் வச்சு எப்படி வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், வியர் அப்படிங்கிறது வேர்ப், அது ஒரு செயல் இல்லையா. அப்போ இது வேர்ப். பிங்க் ட்ரெஸ், ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, அந்த நவுன் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா இல்லை ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோம் இங்கே நம்ம. இப்போ இங்கே பிங்க் அப்படிங்கிறத இங்கே அட்ஜெக்டிவ். He lives in a small village. He lives in a small village. இதில் நவுன் எது, வில்லேஜ் அப்படிங்கிறத ஒரு நவுன். ஓகே, ஸ்மால் வில்லேஜில் அவன் வசிக்கிறான், ஒரு சின்ன கிராமத்தில் அவன் வசிக்கிறான். அப்போ வந்து வில்லேஜ் வந்து ஒரு நவுன். அந்த நவுனை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், சின்ன ஒரு வில்லேஜில் வசிக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ஸ்மால் அப்படிங்கிறத இங்கே அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் ஏ நியூ ஃபோன். திஸ் இஸ் ஏ நியூ ஃபோன். ஸோ இப்போது என்ன பண்ணணும், நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 செகண்ட்ஸ் தான் டைம். இந்த கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் எ நியூ ஃபோன் இருக்குது, இல்லை நவுன் எதுவாக இருக்கும், அந்த நவுனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எது அட்ஜெக்டிவாக இருக்கும்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். அட்ஜெக்டிவ்னா என்ன, இட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அட்வர்ப்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, அட்வர்ப்னா டிஸ்கிரைப் எ வேர்ப், அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்ப். அட்வர்ப்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வேர்ப் இருக்கா, வேர்ப்னா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம், அட்ஜெக்டிவ்னா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு வேர்பையோ இல்லை ஒரு அட்ஜெக்டிவையோ இல்லைனா இன்னொரு அட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இங்கே அட்வர்ப்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், கிளியராக புரியும். ஷீ ஸ்பீக்ஸ் பொலைட்லின்னு இருக்கா. ஷீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லையா, பேசுறது அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ இது என்னது, வேர்ப். ஷீ ஸ்பீக்ஸ் பொலைட்லி, அவள் ரொம்ப பொலைட்டாக பேசுகிறா. அவள் பேசுகிறா அப்படிங்கிறது ஒரு செயல், ஓகேவா. அவள் எப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்க, ரொம்ப பொலைட்டாக பேசுகிறா, ரொம்ப பணிவாக பேசுகிறான்னு சொல்கிறோம்ல. அப்போது இதுதான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேர்ப் இருக்குது, அந்த வேர்பை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். பொலைட்டாக அவள் பேசுகிறான்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இதுதான் வந்து அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன, வேர்ப் இல்லை ஒரு அட்ஜெக்டிவை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அந்த செயலை எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், ரொம்ப அமைதியாக ரொம்ப பொலைட்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஷீ ஸ்பீக்ஸ் பொலைட்லினா இதுதான் இங்கே அட்வர்ப். நெக்ஸ்ட், ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஹீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஓகேவா, சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அவன் வந்து எப்படி இருக்கானா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். ஓகே, அந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த இடத்துல நம்ம இல்லையா. இது வந்து ஒரு நவுன் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்ஜெக்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோன்னா இது அட்ஜெக்டிவ். ஸோ அந்த அட்ஜெக்டிவ் ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்டாக இருக்கிறது ஓகே, ஆனால் எப்படி இருக்காங்களா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த அட்ஜெக்டிவை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இதுதான் இங்கே அட்வர்ப். நெக்ஸ்ட், ஹீ டிரைவ்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஹீ டிரைவ்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. அவன் ரொம்ப வந்து கவனமாக வந்து டிரைவ் பண்ணான். இப்போ கார் டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப கவனமாக வந்து கார் ஓட்டுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், டிரைவ் அப்படிங்கிறது வேர்ப். அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறாங்க, அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ அது ஒரு அட்வர்ப். அந்த அட்வர்பை இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தடவை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. வெரி கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக ஓட்டுறாங்க, கவனமாக ஓட்டுறான் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கவனமாக ஓட்டுறான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு அட்வர்பை மறுபடியும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதான் வெரி கேர்ஃபுல்லி. ஹீ டிரைவ்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. அட்வர்ப் அட்ஜெக்டிவ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம். இதுவே அட்வர்ப் இந்த வேர்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. அட்வர்ப்னா என்னது, ஒரு வேர்பை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொனவுன்னா என்னென்னு பார்ப்போம். ப்ரொனவுன் மீன்ஸ் இட்ஸ் ரீப்ளேஸ் எ நவுன். இட்ஸ் ரீப்ளேஸ் எ நவுன். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறதா ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ப்ரொனவுன் இருக்குது, ஐ, யூ, இ, ஷி, வி, தே, இட், நேம்ஸ். ஐ அப்படிங்கிறது நான், யூ அப்படிங்கிறது நீ, ஹீனா அவன், ஷீனா அவள், வீனா நாங்கள், தேனா அவர்கள், இட்னா அது,
நேம்ஸ்னால் பேர், இதெல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொனவுன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? நவுனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ தெளிவாக சொன்னால் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ரம்யா இஸ் மை ஃப்ரெண்ட், ரம்யா இஸ் மை ஃப்ரெண்ட், ரம்யா இஸ் கைண்ட், ரம்யா இஸ் அ குட் கேர்ள். இந்த மாதிரி இருக்கா? ரம்யா வந்து என்னோட ஃப்ரெண்டு, ரம்யா வந்து ரொம்ப கைண்டாக இருப்பா, ரம்யா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி ரம்யா ரம்யா ரம்யான்னு ரிப்பீட்டடாக வருதா? அந்த ரம்யா அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா? ஸோ அந்த நவுன் வந்து ரிப்பீட்டடாக வரதுனால அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் நம்ம இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரம்யா அப்படிங்கிறது என்ன? ஒரு கேர்ள் இல்லையா? ஸோ நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? அவள் அப்படின்னா அப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் ஷீன்னு சொல்லுவோமா? ஸோ இந்த ரம்யாவுக்கு பதிலாக நம்ம ஷீ அப்படிங்கிற ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரம்யா இஸ் மை ஃப்ரெண்டு இருக்கா, ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ரம்யா அப்படிங்கிற அந்த நேமை மென்ஷன் பண்ணுறோம், ரம்யா இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது ரம்யா இஸ் கைண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ரம்யாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷீ யூஸ் பண்ணுறோம். ஷீ இஸ் கைண்ட், ஷீ இஸ் கைண்ட். நெக்ஸ்ட் ரம்யா இஸ் அ குட் கேர்ள், ரம்யா இஸ் அ குட் கேர்ள்னு இருக்கா. அப்போ இந்த நவுன் ரிப்பீட்டடாக வரதுனால இந்த நவுன் அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஷீ, ஷீ இஸ் அ குட் கேர்ள், ஷீ இஸ் அ குட் கேர்ள். ரம்யா ரம்யான்னு அந்த நவுன் வந்து ரிப்பீட்டடாக வருதா? ரிப்பீட்டடாக வர நவுனுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ saw a dog, the dog was running, the dog was cute. இதுவே நம்ம தமிழில் சொன்னால் எப்படி சொல்லுவோம்? நான் வந்து ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன், அது வந்து ஓடிட்டு இருந்தது, அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது தானே சொல்லுவோம். இல்லைனா எப்படி சொல்லுவோமா? நான் வந்து ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன், அந்த நாய் ஓடிட்டு இருந்தது, அந்த நாய் வந்து க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து அந்த டாக்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரிப்பீட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? அது, நான் நாய்க்குட்டியை பார்த்தேன், அது ஓடிட்டு இருந்தது, அது க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்கிறோமா? அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த நவுனை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐ saw a dog, the dogக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? it. It was running, it was running, the dog was cute. இந்த நவுனுக்கு ரீப்ளேஸாக நம்ம ப்ரொனவுன் இட்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். it was cute, it was cuteனு சொல்லலாம். ஓகே, ப்ரொனவுன்னா இட்ஸ் நத்திங் பட் ரீப்ளேஸ் a noun. ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது எந்த நவுனுக்கு ஏற்ற இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரம்யா கொடுத்துருக்காங்க, ரம்யா அப்படிங்கிறது ஒரு கேர்ளை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த இடத்துல போய் நம்ம ஹீ போடக்கூடாது. ஓகே, ஷீ தான் போடணும். இதுவே வந்து அவர்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வி போடக்கூடாது, தே போடணும். ஸோ வந்து எந்த இடத்துல எந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் மீனிங்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்போசிஷனாக என்னென்னு பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட், நெக்ஸ்ட் ஆன் அண்ட் இன். அட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் அல்லது ஒரு லொக்கேஷனை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். ஆன் அப்படிங்கிறது ஒரு டே ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இன் அப்படிங்கிறது சீசன், மந்த், இயரை மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட், ஆன், இன், இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்க நீட் கிடையாது. அட், ஆன், இன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டைம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இப்போ ஒரு லைன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு என்னது? ஒரு டேட் ஆர் டே. ஒரு டே ஆர் டேட்டை பெருசுது ஒரு மந்த், இயர், சீசன், இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு டேட்டு, அதை விட பெருசு தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு நாளை விட பெருசு வந்தது, ஒன் டேவை விட பெருசாக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து மந்த்தாக இருக்கலாம், சீசனாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், அதெல்லாம் இன்னில் வரும். இந்த ஆர்டர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அட், ஆன், இன். அட், ஆன், இன் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் வரும், அதுக்கப்புறம் டேட் ஆர் டேட், அதுக்கப்புறமா மந்த், இயர், சீசன் எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் பார்ன் இன் ஜூலை. ஐ வாஸ் பார்ன் இன் ஜூலை. ஜூலை அப்படிங்கிறது என்னது? ஒரு மந்த் இல்லையா? ஸோ இப்போ இங்கே மந்த் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இந்தானே யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் பார்ன் இன் ஜூலை. நெக்ஸ்ட், த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 PM. த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 PM. 9 PM, 9 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? டைம். ஓகேவா? டைம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி அட் தான் யூஸ் பண்ணணும். ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே. மண்டே அப்படிங்கிறது ஒரு டேவை குறிக்குது. அப்போ டேனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆன் மண்டே. ஐ எம் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். ஐ எம் வெயிட்டிங் அட் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஒரு லொக்கேஷனை குறிக்குது இல்லையா? ஸோ எந்த குறிப்பிட்ட லொக்கேஷன் பஸ் ஸ்டாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேமா அட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அட்டு, ஆன், இன் இந்த ஆர்டர் தெரிஞ்சால் மட்டும் போதும். கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைம் தான் வரும், அப்புறம் டேட்டு இல்லை டே, அதுக்கப்புறமா ஒரு நாளை விட அதிகமாக இருக்கிறது மந்த்து, சீசன், இயர் எதுவாக வேணால் இருக்கலாம்.
ஸோ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் வந்து கன்ஃபியூஷனே இருக்காது. நெக்ஸ்ட் வித் அப்படின்னா உடன், ஃபார் அப்படின்னா காக, ஃப்ரம்னா இருந்து. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் என் நண்பருடன் வந்தேன். நான் என் நண்பருடன் வந்தேன். உடன் சொல்கிறோம்ல, நான் உன்னுடன் வந்தேன்ல, அவனுடன் வந்தேன். உடன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம வித் யூஸ் பண்ணணும். ஐ கேம் வித் மை ஃப்ரெண்ட். ஐ கேம் வித் மை ஃப்ரெண்ட். நண்பருடன் வந்தேன். வித் மை ஃப்ரெண்ட். ஃபார் அப்படின்னா காக. இந்த பரிசு உனக்காக, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இது எனக்காகவா நீ வாங்கிட்டு வந்த, இந்த மாதிரி காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. உனக்காகன்னு சொல்லும் போது ஃபார் யூ. ஃப்ரம் அப்படின்னா இருந்து. ஃப்ரம் அப்படின்னா இருந்து. கடிதம் என் சகோதரரிடமிருந்து வந்தது. கடிதம் என் சகோதரரிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்லும் போது த லெட்டர் கேம் ஃப்ரம் மை பிரதர். இருந்து, அவனிடம் இருந்து வந்தது, என்னோட பிரதர்கிட்ட இருந்து வந்தது, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இருந்து இதன்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம ஃப்ரம்னு சொல்லுவோம். ஓகே, த லெட்டர் கேம் ஃப்ரம் மை பிரதர். ஃப்ரம் மை பிரதர். வித் அப்படின்னா உடன், ஃபார் அப்படின்னா காக, ஃப்ரம்னா இருந்து. அதே மாதிரி அட், ஆன், இன் நீங்கள் யூஸ் பண்ணணும். டைம் ஆர் லொக்கேஷன்னா அட், டேட் ஆர் டேனா ஆன், சீசன் மந்த் இயர்னா இன். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கன்ஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு 2 வேர்ட் இல்லை 2 சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா நம்ம கன்ஜெக்ஷன்னு சொல்வோம். இப்போ இங்கே பாருங்கள், ராம் அப்படிங்கிறது ஒரு வேர்டு இல்லையா, ரவி அப்படிங்கிறது ஒரு வேர்டு. இது வந்து 2 பர்சன் இருக்காங்க, அவங்கள சேர்க்குது அண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம தனியாக சொல்கிறோம் அப்படின்னா ராம் ரவின்னு சொல்லுவோம். ராமன் ரவி அப்படின்னா ராம் மற்றும் ரவி அப்படின்னு சொல்லும் போது அண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 வேர்டை சேர்த்து ஒரு மீனிங் கொடுக்குது அது. ஷீ இஸ் டயர்ட் பட் ஹாப்பி. ஷீ இஸ் டயர்ட் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, ஆனால் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த பட்டை விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் டயர்டு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சோர்வாக இருக்கா. இந்த பட்டை விட்டுடலாம், விட்டுட்டு பார்த்தோன்னா ஹாப்பி. இப்போ 2 டயர்டாக இருக்கா, ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து மீனிங்கே கொடுக்காது. இதே இங்கே பட் ஆட் பண்ணக்கப்புறம் என்ன மீனிங் கொடுக்குது, ஷீ இஸ் டயர்ட், அவர் சோர்வாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிறா. இப்போ பட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, 2 வேர்டை சேர்க்க யூஸ் ஆகுது, இல்லை ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வேர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதை நம்ம கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐ வில் கம் இஃப் யூ கால். ஐ வில் கம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ், நான் வருவேன். ஓகே, ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். இப்போது இந்த இஃபை விட்டுட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இஃபை விட்டுட்டோம். யூ கால் அப்படின்னா நீ கூப்பிடுன்னு அர்த்தம். 2 சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஐ வில் கம், யூ கால், 2 சென்டென்ஸ் இருக்குது. அதை சேர்க்கறதுக்காக அந்த இஃப் யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குது. ஐ வில் கம் இஃப் யூ கால், நீ கூப்பிட்டால். இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், நீ கூப்பிட்டால் நான் வருவேன். ஓகே, இப்போ ஒரு வேர்டு இருக்குது, இல்லை சென்டென்ஸ் இருக்குது, 2 வேர்டு இல்லை சென்டென்ஸ் இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண யூஸ் பண்ணுறதா நம்ம கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு சடன் எமோஷன் ஆர் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் லைக் ஹோ, நோ, வாவ், அவுச். சடன் ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறத நம்ம இன்டர்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஜெக்ஷனில் வேறு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்னு டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல், இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும், அதெல்லாம் நம்ம நவுன்னு சொல்லுவோம். வேர்ப் அப்படின்னா என்ன சொல்லுவோம், 2 டைப்ஸ் வேர்ப் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்று ஸ்டேட் வேர்ப்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். அட்வர்ப் அப்படின்னா இந்த வேர்ப் ஆர் அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்ப். ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நம்ம இன், ஆன், அட், வித், ஃபார், ஃப்ரம் இதெல்லாம் பார்த்தோமா. இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. ப்ரிப்போசிஷனுக்காக நான் செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ண யூஸ் ஆகும். 2 வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸை ஜாயின் பண்ண யூஸ் ஆகிறது கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட சடன் எமோஷன்ஸை ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே தமிழ் வழியாக ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிற கிளாஸஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.